அதை பார்த்து ஐயா பினராயி விஜயன் நம்முடைய இந்த சரிவாதி நாம் சட்டமன்றத்தில் பெண்களுக்கு கொடுத்த செய்தி மலையாள செய்தித்தாள்களில் தொலைக்காட்சியில் அடிக்கடி வந்ததை பார்த்து உள்ளாட்சி தேர்தலில் அவர் இளம் பெண்கள் படித்தவர்கள் அவர் என்ன இந்தியில இங்கிலீஷ்ல திட்டி விட்டுருவோம். சைனீஸ் மாதிரியே பேச நான் என் மனைவி அப்படின்னா பூரா நாங்க கராத்தே படங்கள்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு சிங்கம் வந்து வேட்டையாடிச்சுங்க, ஆண் சிங்கம் அப்படி போட்டு சாப்பிட்டுட்டே இருக்கு. திடீர்னு அப்படி பாக்குது, அப்படியே எந்திரிக்குது, வாழை சுருட்டிக்கிட்டு ஓடுதுங்க. என்ன 5000 சென்னாய்கள் இருக்குல்ல, மெதுவா மெதுவா அப்படியே வருது. 5000 சென்னாய். தலைவருக்கு பெரிய மாளிகை பண்ணலாம். ஏன் எங்க ஆளுநர் இருக்காருல்ல, 600 ஏக்கரோ 800 ஏக்கரோ அது அங்க புதைக்கலாம். நான் எதுத்தனா செருப்புகள் தேடி இல்ல நிக்க வச்சு கூட சுட்டு போடு. என்ன சீமா இன்னும் பேசிக்க இங்க போச்சு, ஓகே ரொம்ப பேசுறான் சீமா, உள்ளதுக்கு போடு. சேலத்துக்கு போட்டாங்க. அப்போ ஒரு பத்திரிகையாளர் என்ன கேட்கிறாரு, எப்படியும் தோக்க போறீங்க, அதுக்கு எதுக்கு போட்டியிடுறீங்கன்னு கேட்கிறாரு. அப்படிதான் தம்பி பாண்டே என்ன கேட்டாங்க, எதுக்கு தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு கொடி வச்சு சின்ன சின்ன பிள்ளைகளை போட்டு மிரட்டுறது. கழகம் எப்போதும் துணை நிற்கும்னு துண்டு சொன்ன ஐயா ஐயா அவ்வளவு கருத்து சுதந்திரம் வச்சிருக்க, நீங்க என் பேச்ச ஒரு தடவை கலைஞர் தொலைக்காட்சியில் போட்டு விடுங்க ஐயா. நீ எல்லாம் வயசானவன், என் பசங்க இப்படி நெஞ்சில பிடிச்சதெல்லாம் விழுந்தா எந்திரிக்க 20 நிமிஷம் ஆகும். அது போல மீனவர் சொந்தங்களுக்கு தனி தொகுதி, மீனவர்கள் மட்டும்தான் அங்க போட்டியிடணும். 542 543 பாராளுமன்ற உறுப்பினர்கள். நாம் என்னென்ன மாற்றங்களை விரும்புகிறோம்? அமைப்பு மாற்றம், அடிப்படை மாற்றம், அரசியல் மாற்றத்தை விரும்புகிற புரட்சியாளர்கள், அதற்காக போராடுகிற போராளிகள் என்று நாம் சொல்றோம். இப்ப என்ன அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம் தேவைப்படுது? நான் மீனவன், என் பிரச்சனை நீ இப்படி பேச முடியும்? நான் வேளாண் குடிமகன், என் சிக்கலை நீ எப்படி பேசுவ? எப்படி பேசுவ? பேசல. மீனவன் நீ பேசல, பேச மாட்டாய், உனக்கு தெரியாது. அப்ப நாங்க நினைக்கிறோம், என் குரலை நாட்டின் உயர்ந்த அதிகாரம் இருக்கிற மன்றத்தில் ஒலிக்க விடு, அந்த உரிமையை கொடு. அதான் நாம் கேட்கிறது. அறிவிச்சிறந்த எனது சொந்தங்கள் சிந்திக்கணும். 30 கோடி மக்கள் தொகை இருக்கிற போது 543 542 அந்த ஒரு நியமன ஒண்ணு இருக்குது, ஆங்கிலோ இந்தியன், இதுக்கு சேர்த்து 543 வச்சுக்க. 30 கோடிக்கு 543 என்றால் பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் 130 கோடிக்கு எத்தனை பேர் இருக்கணும்னு யோசிச்சுக்க. 130 கோடி மக்கள் தொகையை தொட்ட பின்னும் இன்னும் அதே உறுப்பினர்கள் தான். அப்ப நாம என்ன மாறுதலை கேட்கிறோம்? 6 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பாராளுமன்றம் என்பதை மாற்றி 3 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பாராளுமன்றம் என்று கொண்டு வா. அப்ப எனக்கான பிரதிநிதித்துவம் வந்துடும். மீனவனை நிப்பாட்டு, மாணவன் பிரச்சனைக்கு மாணவனை நிப்பாட்டு. 25 வயது வந்தாத்தான். அது ஏன் 25 வயது வந்தாத்தான்? ஏன் 21 வயதில் ஒருவன் மாவட்ட ஆட்சியாளராக வந்து எலெக்ஷனை, தேர்தலை நடத்த முடியுது. எப்படி இருக்கு? தேர்தலை நடத்திட முடியுங்கிறான் 21 வயதுல. ஆனால் தேர்தலை போட்டியிடுவதற்கு 25 வயது வரணுங்கிறான். எப்படி? இவர்கள் எப்படியெல்லாம் ஆட்சி முறை செய்வார்கள்? 58 வயதில் ஓய்வு, அரசு பணியாளர்கள் எல்லாருக்கும், ஆசிரியர், காவலர்கள் எல்லாருக்கும். இப்ப அது 60 வயதாக நீட்டிக்க காரணம் என்ன? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. என்ன பணி செய்யறவர்கள் ரொம்ப சிறப்பாக செய்கிறார்கள், அவர்களை விட்டுவிட முடியாது என்பதா? இல்ல, ஓய்வுக்கு அனுப்பிட்டா ஓய்வூதியம் கொடுக்க காசு இல்லை. உண்மை நிலை இதுதான். அதனால படிச்சுட்டு வேலை கிடைக்கும் காத்திருக்கிற இளைஞர்கள் கூடுதலாக 2 வருடம் காத்திருக்க வேண்டியது வந்துருது. அவன் வயது போயிருது, வேலைக்கு சேர்றதுக்கான வயதை இழந்துறான். எவ்வளவு பெரிய சிக்கல்களை எதிர்கொள்றோம் பாருங்க யதார்த்த வாழ்க்கையில். இப்ப அவர் என்னன்னா, 58 வயதுல நம்ம ஓய்வு பெற்றுவோம், 2 மகளை வச்சிருக்கிறோம், ஓய்வூதியம் நமக்கு வரும், பிடித்த பணம் வரும், நிலுவைத் தொகை வரும், அதை வச்சு நம்ம மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் என்று நினைக்கிற தந்தைமார்கள், தாய்மார்கள் 60 வயது என்கிற போது பெண்ணுக்கு வயது கூடியது.
ஒவ்வொரு துறையிலும் நிர்வாகத்தில் ஏகப்பட்ட சிக்கல்கள், பிரச்சனைகள் இருக்கு. இப்ப இந்த மாதிரியான சூழலில் தான் நாம் ஒரு தொடக்கமாக நாம் சரிவாதி பெண்களுக்கு 2 தேர்தலில் கொடுத்தோம். நம்மை முற்றுமுழுதாக பெரிய கவனம் செலுத்தி யாரும் கவனிக்கல. இந்திய ஊடகங்களோ மற்ற இங்க இருக்கிற ஊடகங்களே நம்மள அவ்வளவு பேசல. ஆனாலும் நாம் செய்த பிறகு ஒரிசாவிலே 32 விழுக்காடு, அம்மையார் மம்தா பானர்ஜி 39 விழுக்காடு, அதெல்லாம் இதுவரை இல்லாத ஒரிசாவிலே மேற்கு வங்கத்திலே நடந்ததற்கு காரணம் நாம் செய்ததுதான். அதை பார்த்து ஐயா பினராயி விஜயன் நம்முடைய இந்த சரிவாதி நாம் சட்டமன்றத்தில் பெண்களுக்கு கொடுத்த செய்தி மலையாளம் செய்தித்தாள்களில் தொலைக்காட்சியில் அடிக்கடி வந்ததை பார்த்து உள்ளாட்சி தேர்தலில் அவர் இளம் பெண்கள் படித்தவர்கள் அவர்களுக்கு அதிகமாக வாய்ப்பை கொடுத்து வென்றார். நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே இளம் பெண்கள் தான், படித்த பெண்கள். மாறுதல் இருந்தது யாரிடத்திலும் இருந்து தொடங்கலாம் என் உடன் பிறந்தார்களே. உங்களுக்கு ஒன்றை சொல்கிறேன் கேளுங்கள். முடி முளைத்து பார்க்க அருவருப்பாக இருக்கிற கம்புளி பூச்சியில் இருந்து அழகான வண்ணத்து பூச்சி உருவாகிவிட முடியும், அப்படி ஒரு அதிசயம் நிகழ்ந்துவிட முடியும் என்கிற போது உங்களிடமிருந்தும் ஆகப்பெரும் அதிசயங்கள் பிறக்க வாய்ப்பு இருக்கிறது. அது யாரிடமிருந்து என்று தெரியாது, ஆனால் யாரிடமிருந்தோ வரும். காடுகளில் பயணித்துக் கொண்டிருந்த கவிஞன் இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல்னா, ஆனா புல்லாங்குழல் அந்த மூங்கில்குள்ளதான் இருக்கு, அந்த காட்டுக்குள்ளதான் இருக்கு, ஆனா எந்த மூங்கில் தெரியாது என்று. அதுபோல நிகழ்காலத்தில் நாம் அனுபவிக்கிற சிக்கல்களை அடுத்தவர்கள் நமக்கு சொல்லி உணர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேலாம் திமுக அதிமுக வச்சு பேசுறதே நமக்கு நேர விரையும் கால விரையும். நம்ம தமிழுக்கு இழுக்கு அழுக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம வேலை என்னவோ அதை பேசிட்டு போயிட வேண்டியதான். பாரதி காந்திக்கு ஒரு கடிதம் எழுதுறது, அது ஆங்கிலத்தில் எழுதுகிறது. நீ ஒரு பெரிய தமிழ் பாவலன் ஆயிடுச்சு, நீ ஆங்கிலத்தில் எழுதுறாயினதுக்கு அடுத்தவனை திட்டதுக்கு என் தாய்மொழியை நான் பயன்படுத்துறது இல்லைன்ட்டான். ஏன் என் தமிழை நான் பயன்படுத்துறது இல்லைன்ட்டான். எப்படி இருக்கு பாருங்க. அது மாதிரி இவங்களை இனிமே வேணா ஹிந்தியில இங்கிலீஷ்ல திட்டி விட்டுருவோம். ஹிந்தி மாதிரியே நம்மளால பேச முடியும், சைனீஸ் மாதிரியே பேச. நான் என் மனைவி அப்படின்னா பூரா நாங்க கராத்தே படங்கள்லாம் சைனீஸ் மொழியில தானே பார்ப்போம். எதையோ ஒண்ணு பேசுனா சைனீஸ் மாதிரி இருக்கும். அது மாதிரி எதையாவது பேசி இவங்க புரியாம பேசி திட்டன் மொழிய தாய்மொழியை அதுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஒண்ணு நீங்க பாருங்க, 50 ஆண்டுகளா ரொம்ப வேணாம், அரை நூற்றாண்டே எடுத்துக்கிறோம். எண்ணற்ற சிக்கல்கள், குடிநீர் சிக்கல், பாதை, மின்சாரம், போக்குவரத்து, வேளாண்மை பாதிப்பு, உற்பத்தி இல்ல, விதை இல்ல, விளைந்தால் அதற்கு விலை இல்ல, எதுவுமே இல்லை. கச்சத்தீவு பறிபோனது, மீத்தேன் ஈத்தேன் நியூட்ரோன் ஆய்வு, பிறகு அங்க கெயில் எரிவாயு, உயர் மின்னழுத்த கோபுரம், அங்க ஸ்டெர்லைட்டு, அங்க அணு உலை, அங்க அனல் மின்சாரம். இதெல்லாம் நீங்க அனல் மின்சாரம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. எண்ணூருக்கு என் கூட ஒரு சுற்றுலா மாதிரி வாங்க, நான் கூட்டி கொண்டு காட்டுறேன். அந்த அனல் மின்சாரத்தில் இருந்து ஒரு உலர் சாம்பல் வெளியேறுது. அந்த உலர் சாம்பலை கொண்டு போய் பல ஆயிரம் ஏக்கர்களை எடுத்து மக்களின் வாழ்விடங்களை ஒட்டி அதுல ஒரு குழாயை கொண்டு போய் அங்க ஒண்டி கொட்டுறான். அப்போ நீங்க நான் என்ன பொய் சொல்றேன், நீங்க வேடிக்கையா சிரிக்கிறதுக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க, சத்தியம் சொல்றேன். இந்த குழாய் சிமெண்டால் ஆன குழாய், சாந்தாலான குழாய், இந்த குழாயை தாங்கி பிடிக்க ஒரு தூண், நீளத்துக்கு ஒரு தூண், அங்க ஒரு தூண், அங்க ஒரு தூண். கொடுமை என்ன தெரியுமா, இந்த குழாய் எங்க இருக்கு, தூண் இங்க. நீங்க வாங்க எண்ணூருக்கு நான் காட்டுறேன். குழாயில் வெடிப்பு, பீச்சி 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 அந்த சாம்பல் பறந்து அப்படி நடந்து போனீங்கன்னா நீங்க வெறும் சாம்பலா தான் வரணும். சாப்பிடும்போது தட்டுல சாம்பல் தான் இருக்கும், துணிகாய போட்டா சாம்பல் தான் இருக்கும், கூரை முழுக்க சாம்பல் தான் இருக்கும், வீடு முழுக்க சாம்பல் தான் இருக்கும். அதை பற்றி கவலையே. மக்களின் வாழ்விடங்கள் நாசமாய் போயிட்டது, கவலையே இல்லையே.
அனல் மின்சாரம் அந்த இல்லைன்னா மின்சாரம் தயாரிக்க முடியாதா? அணு உலை இல்லை என்றால் மின்சாரத்துக்கு வாய்ப்பே இல்லையா? யார் என்னோட வாதிட வருவது? காற்றாலை இல்லை, சூரிய ஒளி இல்லை, கடல் அலையில் மின்சாரம், வேகமாக தொடர் வண்டி போகிறது, இருபக்கம் காற்றாடி வைத்து மின்சாரம் தயாரிக்கிறான். பேருந்துகள் சாலையில் ஓடுகிற மகிழ் உந்துகள் வேக வேகமாக செல்கிற போது இரண்டு பக்கமும் காற்றாடி வைத்து மின்சாரம் தயாரிக்கிறான். நம்ம ஆட்சியின் வரைவில் படம் போட்டு விளக்கியிருக்கோம். அது எல்லா முதலமைச்சர் மேசையிலும் இருக்கு. ஏன் செயல்படுத்தல? காசு வராது, கமிஷன் வராது. 19,500 கோடி ஆண்டு ஒன்றுக்கு மின்சார பர்ச்சேஸ், மின்சாரத்தை வாங்குவதற்கு. எங்க? பிற மாநிலங்களில், பிற மாநிலத்தில் இருக்கிற தனியார் முதலாளிகளிடம் வாங்குவதில் இத்தனை ஆண்டுகளாக முதலீடு செய்த இந்த அரசுகள் அதை ஏன் உற்பத்தியில் முதலீடு செய்யல? உற்பத்தியில் முதலீடு செய்தால் மின்சாரத்திற்கு இருக்கிற சிக்கல் நிரந்தரமாக தீர்ந்துவிடும், கமிஷன் வராது. வாங்குவதில் பர்ச்சேஸில் இன்வெஸ்ட் பண்ணினால், முதலீடு செய்தால் ஒரு அலகு மின்சாரம், ஒரு யூனிட் மின்சாரத்துக்கு 50 காசு அல்லது 25 காசு அல்லது 10 காசு என்று போட்டா கூட பல ஆயிரம் கோடி வருகிறது. இது எப்படி? ஒரு யூனிட் மின்சாரத்துக்கு ₹1 வை. இப்ப பார்த்து, இப்ப எல்லார் கையிலையும் செல்போன் இருக்க, அலைபேசி இருக்கு. உங்களுக்கு அந்த அலைபேசியின் நீங்கள் பயன்படுத்தியதற்கான கட்டணம் அதுல வருது. கட்டணம் அதுல வருது. அது எப்படி வருது? உங்களுடைய கட்டணத்தை நீங்கள் உடனே தடையின்றி பேசுவதற்காக நீங்கள் உடனே கட்டிவிடுங்கள், உங்களுடைய தேதி நெருங்கி ஒரு குரல் வருது. எவ்வளவு வருது? துண்டிச்சிட போறான்டா, திடீர்னு அவசரமா இருந்தா தொடர்பு இல்லாம போயிரும்டா, நம்ம பதறோம். அவன் 1000, 2000 இதுவரை எவனும் சொன்னதில்லை. இந்த விலையை போடும்போது 2000 அப்படின்னு சொல்ல மாட்டேன், 5000 சொல்ல மாட்டேன், 4950 காசு. நான் சொன்னதுக்கு பிறகு தேடி பாருங்க, 300 ரூபாய்ன்னு சொல்ல மாட்டான், 299 ரூபாய் 25 காசு 50 காசு அப்படிதான் போடுவானே இல்லையா, 75 காசு இப்படிதான் போடுவானே இல்லையா, அந்த 300 சொல்ல மாட்டான். 300 ரூபாயா? ஆசிரியர் பாடம் நடத்தும்போது இப்படி போயிட்டு இருக்கா, பரிசு விழுந்துருதுப்பா, வெள்ளக்காரன் பரிசு விழுந்துருதுப்பா. இங்க போறான், ஒரு இந்தியக்காரன் போறான்ப்பா, தமிழ்நாட்டுக்காரன் போறான், அவன் பரிசு விழுந்துருதுப்பா. இந்த பரிசுல வெறும் 1000 ரூபாய் இருக்குப்பா, இது வெறும் 1000 ரூபாய் இருக்குப்பா. வெள்ளக்காரன் பரிசு, யார் பரிசு? வெள்ளக்காரன் பரிசு. அதுல எவ்வளவு இருக்குது? 999 ரூபாய் 50 காசு இருக்கு. இதுல எந்த பரிசு எடுப்பா? மாணவன். அந்த வெள்ளக்காரன் பரிசு, வெள்ளக்காரன் பணக்காரனா இருப்பான், அது எவ்வளவு இருக்கு? 999 ரூபாய் 50 காசு. அதைத்தாங்க நான் எடுப்பேன். இதுதான் நம்ம மக்களின் உளவியல் நிலை, மனநிலை. இப்ப இல்ல, ரொம்ப நாளா அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனையே தான். எல்லாமே ஒரு ஏமாற்றாவே இருக்கு. அனல் மின்சாரம் இப்ப நீங்க பாத்துக்கிறீங்க. இப்ப அணு இல்ல, இது எது நான் சொல்லல, அணு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அணு குண்டின் மீது குடியிருப்பதும் அணு உலைக்கு அருகில் குடியிருப்பதும் ஒன்றுதான், ரெண்டும் ஒன்றுதான். 1986 ரஷ்யாவில் செர்னோவில் அணு உலை வெடிக்குது. 1988 2 ஆண்டுகளில் மதிப்பிற்குரிய ஐயா ராஜீவ் காந்தி அவர்கள் இந்திய நாட்டிற்கு ஒரு அணு உலை கொடுங்கன்னு ஒப்பந்தம் போடுறார். ரஷ்யா அணு உலை. இது எப்படி வருதுன்னா, அம்மையார் இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் அணு நீர்மூழ்கி கப்பல் ஒன்று நாட்டின் பாதுகாப்புக்கு, அதான் ராணுவத்திற்கு தேவை, அதை தயாரிங்கள் என்று பல ஆயிரம் கோடிகளை கொட்டி கொடுத்து விஞ்ஞானிகளை பணிக்கிற, நீங்க இந்த கண்டுபிடிங்க, நம்ம விஞ்ஞானிகள் தோற்று விடுகிறார்கள், முடியல, சரியா வரல, காசு வீணானதான் மிச்சம். அந்த நேரத்தில் ரஷ்யா நேரைய காலத்திலிருந்து நமக்கு ரஷ்யா நட்புறவா இருந்ததுனால ரஷ்யாவில் பேசும்போது ரஷ்யா என்ன சொல்லுது இந்தியாவுக்கு, நாங்க உங்களுக்கு அணு நீர்மூழ்கி கப்பலை செஞ்சு கொடுத்துறோம், உங்களுக்கு நாட்டின் பாதுகாப்பு செஞ்சு கொடுத்துறோம், அதுக்கு பதிலா எங்க அணு உலையை நீங்க வாங்கிக்கிறீங்க. சரி, நம்ம இந்திரா காந்தி ஒப்பந்தம் போடும்போது சீக்கியர்களால் கொல்லப்பட்டுறாங்க, இறந்துடுறாங்க.
பிறகு அந்த பரிதாபத்தில் விண்ணூர்தி ஓட்டிக் கொண்டிருந்த பெருமகன் ஐயா ராஜீவ் காந்தி தலைவரா வர்றாங்க. அப்பவே நரசிம்மராவை கொண்டு வர முயற்சி நடக்குது. ஆனால் நம்முடைய ஐயா மூப்பனார் அவர்கள் இந்திரா காந்தியின் மகன் வர வேண்டும் என்று ராஜீவ் காந்தி அதற்கு கொண்டு வந்துள்ளார். அவர் வந்த பிறகு இந்த அணு உலைக்கு 1988 ஒப்பந்தம் போடப்படும். ஒரு பேரழிவை கண்ணில் பார்த்த பிறகு எந்த தலைவனாவது அந்த அணு உலை தன் நாட்டுக்கு வரணும் என்று விரும்புவானான் என்று அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகள் சிந்திச்சு பார்க்கணும். ரஷ்யாவில் கோப்பர்சேவா அதிபர் நாம் நம்பினோம் இந்த விஞ்ஞானிகள் ஆபத்து பாண்டவர்கள், நம்மை காப்பாற்ற பிறந்தவர்கள் என்று நாம் ஏமாந்து விட்டோம். இந்த அழிவு என்பது ரஷ்ய தேசத்திற்கு மட்டுமல்ல, உலகத்திற்கு ஏற்பட்ட பேரழிவு என்று பிரகடனப்படுத்தினார், பேரறிவிப்பு செய்தார். ஆனால் இவர்கள் கேட்டபாடுங்க. கடைசியா பெரிய இரும்பு வேலியை சுத்தி போட்டு அதுல எழுதி வச்சிருக்குது ஒரு பலகை, 1,00,000 ஆண்டுகளுக்கு இதன் பக்கத்தில் வராதீர்கள் என்று. எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு பாருங்க. என் அன்பிற்குரிய சொந்தங்களே, அருமை தம்பி தங்கையிலே, அணு உலை ஏன் கடற்கரைக்கு பக்கமே உருவாக்குகிறார்கள் என்றால், அணு உலை அது கொதிநிலை இருக்கும்போது அந்த தண்ணீரை பீச்சி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அது மேல கடல் இருந்து தண்ணி எடுத்து அது மேல குளிர்விக்க பீச்சி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அவன் என்ன சொல்றான், அணு உலை வெடிக்க வேணாம், ஒன்னும் செய்ய வேணாம், அணுக்கதெல்லாம் வெளியே வேணாம், நீ இந்த அணு உலையை குளிர்விக்க அதன் மேல பீச்சி அடிக்கிற தண்ணீர் திரும்ப கடலில் தான் போய் கலக்கிறது. இந்த தண்ணீரில் கலந்து வெளியேறுகிற கதிர்வீச்சே போதும்ங்கிறான். பலாயிரக்கணக்கில் மீன்கள் செத்து அடையாறின் கதை ஒழுங்குச்சு, 90க்கு மேற்பட்ட திமிங்கலங்கள் செத்து கதை ஒழுங்குச்சு. ஒரு தொலைக்காட்சி பொதுவாத்துக்கு எடுக்கல, ஒரு தலைவன் ஏன் என்று கேட்கல. ஏன் தெரியும், அவனுக்கு இந்த கதிர்வீச்சுல தான் சாகுது. உங்களால் கற்பனை செய்ய முடியுதா? இந்த தண்ணீர் இருக்குல்ல, பீச்சு வெளியே போற தண்ணீர் தரையில பட்டு புல்லு முளைச்சா அதை பசுமாடு மேய்ந்தான். அந்த பசுமாடு மேய்ந்த பிறகு அதில் பாலை கறந்தான். அந்த பாலை எடுத்து நெய்யாக்கி அதை ஒரு போத்தலில் அடைத்து ஒரு அறைக்குள் வைத்து கதவை பூட்டி விட்டு ஜன்னலை சாத்தி விட்டு மின் விளக்குகளை அணைத்து விட்டு நடு அறையில் அந்த போத்தலை அப்படி கண்ணாடி போத்தலை அப்படி வைத்து விட்டால் முழு அறையும் படிச்சென்று ஒளிரும். இந்த விஞ்ஞானி இருக்கிறாரு, அத கேளுங்க. இந்த கதிர்வீச்சு வெளியேறுது பாருங்க, நன்கு கட்டப்பட்ட கான்கிரீட் மதில் சுவரை 1,00,000 கிலோமீட்டர் வேகத்தில் கிழித்துக் கொண்டு வெளியேறுங்கிறான். நன்கு கட்டப்பட்ட கான்கிரீட் மதில் சுவரையே 1,00,000 கிலோமீட்டர் கிழிச்சுட்டு போம்னா இந்த சதையை எப்படி எவ்வளவு வேகத்தில் கடந்து போகும்னு கற்பனை செய்யுங்க. இதை நம்ம பேசணும்னு வச்சுக்கிறீங்களேன். பயங்காட்டுகிறார் மக்களை, அச்சுறுத்துகிறார் மக்களை, வளர்ச்சிக்கு எதிரான. கமான் பாய்ஸ், எது வளர்ச்சி, எது வளர்ச்சி, எது டெவலப்? நான் பட்டினி கிடந்து செத்தால் கட்டையில் எரிக்காமல் கரண்டில் எரிப்பதை நீ வளர்ச்சி என்று காட்டுகிறாய். அதானே ட்ரம்ப் இந்தியாவுக்கு வருகிறார். என் அன்பு மக்களே, அதுவும் குஜராத்துக்கு 3 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார், 7 ஆண்டுகள் பிரதமராக இருந்திருக்கிறார். இத்தனை ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டிருக்கிறார்கள். வாழ்விடங்கள் இல்லாத குடிசைகளில் பதாகைகளை, தார் சீட்டுகளை மேலே போட்டுக்கொண்டு ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் அதில் ஒடுங்கி மடங்கி கிடக்கிறார்கள். அது வருகிற ட்ரம்பின் கண்ணில் பட்டுவிடக்கூடாது. தன் நாட்டின் பராரித்தனம், பஞ்சத்தனம், ஏழ்மைத்தனம், வறுமைத்தனம் தெரிந்துவிடும் என்பதற்காக 7 அடியில் அவர் பயணித்து வருகிற சாலையின் ஓரத்தில் இருக்கிற குடிசைகளை, அந்த அழுக்கு வாழ்விடங்களை மறைப்பதற்கு 7 அடியில் மதில் சுவர் கட்டி மறைத்தவர்கள் இவர்கள். அன்னைக்கு ஒரே ஒருத்தன் தான் கேட்டேன், அந்த 7 அடி மதில் சுவரை கட்டுவதற்கு பயன்படுத்திய கற்களை பயன்படுத்தி அவர்கள் வாழ்வதற்கு வீட்டை கட்டி கொடுங்கடா, இதுதான்டா வளர்ச்சி. திரும்ப திரும்ப ஒரு கோட்பாடு தான் என் அன்பிற்குரிய சொந்தங்களே. அரசியல்வாதி என்பவன் அடுத்த தேர்தலை பற்றியே சிந்திப்பான். தலைவன் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பான். தலைவனுக்கும் மனிதாபிமானிக்கும் நிறைய வேறுபாடு உண்டு. மனிதாபிமானம் வேறு, தலைமைத்துவம் வேறு. என்ன வேறு? நான்
ஒரு தம்பி வந்து, அண்ணா பசிக்குது அண்ணா, இந்தா 200 சாப்பிட்டு போ. சாப்பிட்டு. இது என்னது? ஹியூமன் பீயிங், தட்ஸ் மனிதாபிமானம். இப்போ நான் லீடர், பசிக்குது, இந்த காசு 200 சாப்பிட்டு நான் இங்க இருப்பேன், நீ வா சாப்பிட்டு என்னை வந்து பாரு. அவன் சாப்பிட்டு வர்றான். சாப்பிட்டியா? என்ன சாப்பிட்ட? உன் பேர் என்ன? ராம்குமார். என்ன படிச்சிருக்க? BA. எந்த ஊரு? அப்பா என்ன செய்யறாங்க? அப்பா விவசாய கூலி. சரி, அம்மா என்ன செய்யறாங்க? சரி, கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? சரி. இப்ப ஒரு தலைவன் யோசிக்கிறான், உனக்கு என்ன வயசு? 30 வயசு. BA படிச்சுட்டு இந்த நாட்டில் ஒரு இளைஞன் 30 வயது வரை வேலை இல்லாமல் இருக்கிறான். ஒருவேளை சோற்றுக்கு வழி இல்லாமல் பசியோடு அலைகிறான். இப்படி எத்தனை லட்சம் இளைஞர்கள் இந்த தெருவில் திரிகிறார்கள்? அப்ப இவர்களுக்கு இந்த நிரந்தரமாக இந்த பசியை போக்குவதற்கு என்ன செய்வது? அதற்கு என்ன வேலை திட்டம் என்று சிந்தித்து, இது போன்று தெருவில் பசியோடு அலைகிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து நிரந்தர பசியை தீர்ப்பவன் எவனோ அவன்தான் இந்த நாட்டின் தலை. இப்போ ஒரு தலைவனை சிறம்பாரு. உசிலம்பட்டி, தேனி, கம்பம். நம்ம சொந்தக்காரன் பூரா கல்லர் பூரா வேல்கம்பா அருவாளை வச்சுட்டு மாடுகளை களை வாங்குறது, ஆடை திருடுறது, நம்ம ஆத்தா பத்தா தோடு தொங்கட்டான திருடிட்டு வர்றது, இப்படி நடக்குது தொடர்ச்சியா. ஐயா பெரியவர் காமராஜ் போறாங்க. ஊர்க்காரங்கெல்லாம் பெரியவங்கெல்லாம் கூடி, ஐயா நிம்மதியா வாழ முடியல, திருட்டு பையன் கூடிடுச்சு அப்படின்னு. இல்லையா? சரி, யாரெல்லாம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கும்ல, இவங்க அவங்களையெல்லாம் கூப்பிடுங்க. ஏது நல்லா இருக்கா? நம்ம ஜனங்கள்டே போயிட்டு இப்படி மாட்டாட்ட திருடிட்டு தோடுதவங்கட்டான அறுத்துக்கிட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கு? இப்ப அவங்க பொழப்பு ஒண்ணும் இல்லைங்கய்யா, என்ன செய்யறன்னு தெரியல, பிள்ளை குட்டிய பசி தானுங்கய்யா, வேற என்னங்கய்யா வேணும்னாங்க செய்யறோம். சரி, வேலை கொடுத்தா செய்வியா? அதுக்கு தானேங்க, நல்லா செய்வீங்கய்யா. சரி, நீ என்ன செய்ய, அதே அருவா கம்பை வச்சுக்க, அதே வேல் கம்பையும் வச்சுக்க. இனி ஊருக்குள்ள எந்த பயிலும் திருட விடாம பாத்துக்க. உனக்கு மாசம் 30 ரூபா சம்பளம். ரெடியாச்சு? நல்லா கவனிங்க. இவனுக்கு தான் தெரியும் எந்தெந்த ஊர்ல இந்தந்த திருட்டு பையன். இப்ப ஒரு திருட இருக்க, ரவுடி இருக்கான்னா, டேய் இந்த செயின் இருக்கிறவன் வேண்டாம், மோட்டர் பைக் திருடுறவன் யாரா, செல்போன் திருடுறவன் யாரா, எல்லாரோடையும் ஒரு பட்டியல் வச்சிருப்பான். இவன் இந்தந்த ஏரியா, இவன் இந்தந்த ஏரியா, இவன் பேரு எல்லாத்தையும் பையில வச்சிருப்பான். அது மாதிரி நம்மாலு அவன் அந்த ஊர் அவன் தான் பண்ணுவான், இவன் இதுதான் பண்ணுவான், அவனுக்கு தெரியும். இப்ப எவனும் திருட மாட்டான்ல, அவன் திருடானோ, அவன் கையில் இந்த கையில் வேல்கம்பு, இந்த கையில் அருவா. அவன் ஊர் எல்லையில காவலுக்கு நின்றான். மாசம் 30 ரூபா சம்பளம். இந்த போஸ்டிங்க்கு, இந்த பதவிக்கு பெயர் தலையாரி என்று வந்தது. சட்டுன்னு இவ்வளவுதான் தீர்வு. இதுக்கு உட்கார்ந்துட்டு ஒரு சிஓ போடணும், அதை போடணும், குழுவை போட்டு இது பண்ணணும். இல்ல சேரன் மாதிரியில் நடந்து போயிட்டு இருக்காரு, சனா ரோடு இல்லைங்க, போட்டுருவான், அது போடுப்பா, உடனே ரோட போடுப்பா அப்படின்னு. ஐயா அதுக்கு வந்து சிஓ போடணும்யா. அவன் அதிகாரி. சிஓன்னா என்ன? கவர்மெண்ட் ஆர்டருங்க. இப்ப கவர்மெண்ட் யாரு? போய் நீங்க தான் ஐயா கொடுத்தால போட்ட கையெழுத்து போட ரோட தற்சாலை வரான. இவங்க என்ன தெரியுமில்ல, ஒரே பீத்த. இப்ப நமக்கு ஒரு மேதை வந்திருக்காரு, சீஃப் மினிஸ்டர். ரோடு போடணும், இருங்க அதுக்கு ஒரு முதல்ல குழு போடணும், அதுக்கு ஒரு குழு போடணும். ஐயா 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குறேன் நீங்களே, குடும்ப தலைவிகளுக்கு அப்படின்னா உடனே கொடுத்துட முடியாதுங்க, அதுக்கு ஒரு குழு போடணும். குழு போட்டு அதுக்கு ஆய்வு செய்யணும். ஐயா பொங்கலுக்கு 5000 கொடுக்கணும் நீங்களே, ஐயா எடப்பாடி கொடுக்கும்போது 2000 கொடுக்கும்போது பத்தாது, அது பத்தாது செல்லாதுங்க மாதிரி பத்தாது. அது கடைசி என்ன? அதுக்கு ஒரு குழு, காடு வளர்க்க ஒரு குழு, சமூக நீதியை கண்காணிக்க ஒரு குழு. வெறுப்பா இருக்கலாம் குழு. டேய் குழு கூட 4 அங்குல நகரும்டா, இந்த குழு ஒன்னும் செய்யாதுடா. எத்தனை குழுவை பார்த்துட்டோம் நம்ம.
இவங்க ஓட்டு கேட்கும் போது நாங்கெல்லாம் குழு போட்டு தாங்க எல்லாத்தையும் முடிவு பண்ணோம்னா அவன் உனக்கு போடாம நேர குழு போட்டிருப்பான், ஏதாவது வேலையாவது நடந்துடும். இப்ப என்ன சிக்கல்னா இந்த அணு உலையில் டன் கணக்காக வெளியேறுகிற அணு கழிவு இருக்குல்ல, அதை எங்க புதைக்கிறது? இப்ப நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க அணு கழிவு அடுப்பரிச்சு மிஞ்சிற கறி மாதிரி நினைக்கிறீங்க. அது எப்படின்னா அந்த அணு கழிவை நன்கு ஒரு மதில் சுவர் அளவுக்கு ஈயத்தாலான தகடு இருக்குல்ல, ஸ்ட்ராங் மெட்டீரியல், அந்த தகடை வச்சு மதில் சுவரை கட்டி அதுக்குள்ள அணு கழிவை கொட்டி மேல ஒரு பெரிய தகடை போட்டு அதை மூடி வெல்டிங் வச்சு மூடி பல 1000 அடிகள் தோண்டி அதை பூமிக்குள்ள புதைச்சு அதை மூடிடணும். இதனுடைய கதிர்வீச்சு எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு இருக்கும்? 50,000 ஆண்டுகளுக்கு இந்த கதிர்வீச்சு இருக்கும். ஒருவேளை இப்ப நம்ம தோண்டும் போது கீழடியில பானை வர்ற மாதிரி, ஒரு குழாய் வர்ற மாதிரி, ஒரு குளுமை வர்ற மாதிரி, ஒரு சட்டி வர்ற மாதிரி, இப்ப இந்த காசுகள்லாம் கிடைக்குது அப்படின்னு நம்ம வர்ற மாதிரி பல, அதெல்லாம் எப்படி வந்துச்சு? கீழடியில் எப்படி வந்துச்சு? ஆதிச்சநல்லூர்ல எப்படி வந்துச்சு? தோண்ட தோண்ட இந்த கிராமங்கள் எல்லாம் ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சிங்கிற, இங்க ஒரு ஓடு கிடைச்சது, அங்க ஒரு பானை கிடைச்சது, எப்படி வந்துச்சு? 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த இடத்தில் என் இன முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் வாழ்விடங்கள்ல அவங்க புதஞ்சிருக்கிறாங்க. இந்த தலைமுறை நாங்க வாழும்போது அதை தோண்டும் போது கண்ணில் பட்டுது. நாளைக்கு நாங்கள் அழிந்து போய் ஒரு 2000-3000 ஆண்டுகள் கழித்து எங்கள் சந்ததியினர் வந்து ஒரு வீடு கட்டுறதுக்கு குழிய தோண்டி அதை இது பிச்சுக்கிட்டு வந்து மொத்த பேரும் செத்து எப்படி இருக்கு பாருங்க. இதுல என்ன கொடுமைனா, தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த அணு உலை கழிவை கொண்டு போய் கர்நாடகாவில் இருக்கிற கோலார் தங்க வயல்ல அது பயன்பாடு எடுக்கிறது இல்லை, இப்ப முடிஞ்சு தங்க எடுக்கல, அங்க குழி தோண்டி இருக்கிற இடத்துல அங்க புதைக்கலாம் என்று ஒரு டிஸ்கஷன், ஒரு ஆலோசனை, ஒரு விவாதம் நடத்தப்படுது. உடனே கர்நாடகாவில் பிஜேபி கொடி டிராப் கீழே போட்டாச்சு, காங்கிரஸ் கொடி நோ, மதச்சார்பற்ற சனதா தள கட்சி கொடி நோ கீழே போடு, ஒரே கொடி கர்நாடக மாநில கொடி, கர்நாடக நாட்டுக்கொடி தூக்கிட்டு வீதியில் இறங்கி போராடின உடனே எல்லாரும் சேர்ந்து பாஜக காங்கிரஸ் போட்டி அரசியலில் மக்கள் நலன் என்ற போது ஓடா நின்று போராடி நிப்பாட்டிட்டான். ஒரு வார்த்தை சொன்னான் பாருங்க, இது என்னுடைய பேக்யார்டு கிடையாது, உன்னுடைய கழிவறை கிடையாது, என் மாநிலம் வந்து என் நாடு வந்து உன்னுடைய குப்பை தொட்டி கிடையாது, வேற எங்கேயாவது கொண்டு போட்டான். கடைசியா எங்க இருக்கு குப்பை தொட்டி? எவன் இழிச்ச வாய்ப்பை மக்கள், எவனுக்கு தலைவன் இல்ல, எவனுக்கு வாய் இல்ல, எவன் வக்கற்றவன், எவன் திக்கற்றவன், எவன் தலைவன் இல்லாமல் தட்டுக்கட்டு நிற்பவன், எவன் தமிழன் புதைடாங்கிறான். ஒரு பய பேசல. இதில் தமிழ்நாடு அரசின், தமிழக முதல்வரின் நிலைப்பாடு என்ன? காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு, பிஜேபியின் நிலைப்பாடு என்ன? கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடு, உங்களுடைய கருத்து என்ன? இதிலே புதைக்கலாமா புதைக்க கூடாதா? அணுக்கழிவு பாதுகாப்பானது. இந்திய பாராளுமன்ற கட்டடம் தான் அதை புதைப்பதற்கு சரியான இடம், புதையுங்கள். அதன் மேலே நாற்காலியை போட்டுக்கொண்டு மக்களின் காவலர்கள் இருந்து பாராளுமன்றத்தில் மேசை தட்டுங்கள், கை தட்டுங்கள், சாணி தட்டுங்கள், என்னத்தையும் தட்டுங்கள். உட்காரு, அதுல உட்காரு. பிரதமர் வீட்டுக்கு முன்னாடி வைக்கலாம், குடியரசுத் தலைவருக்கு பெரிய மாளிகை பண்ணலாம். ஏன் எங்க ஆளுநர் இருக்காருல்ல, 600 ஏக்கரோ 800 ஏக்கரோ, அது அங்க புதைக்கலாம். நான் எதுத்தன செருப்பு கழட்டி இல்ல நிக்க வச்சு கூட சுட்டு போடு. என்ன சீமா இன்னும் பேசிட்டு எங்க போச்சு? ஓகே, நோ ப்ராப்ளம். ஏய், என்னடா எங்களை எல்லாம் பார்த்தா கேனப்பை மக்கள் எழுதியிருக்காடா நெத்தியில, ஒண்ணுமே தெரியாத பைத்தியக்கார கூட்டம் நிலையிறான். நீ புதைச்சிரு பாப்போம், புதைச்சிரு. ஸ்டாலினுக்கு என்ன, அவருக்கு என்ன கவலை, அவங்க அப்பாவுக்கு என்ன கவலை? சேலத்துல போய் பாரு, 10,000 ஏக்கர். ஒரு நல்ல பிள்ளை, நீ போய் அந்த படத்தை பார்க்கணும். டால்மியாவுக்கு 10,000 ஏக்கரை எடுத்து கொடுத்து, பொண்ணு விளைகிற பூமி, சொக்க பூமி, மலை அடிவாரத்துல, அப்படிப்பட்ட நிலத்துல 10,000 ஏக்கரை அவன் மலைகளில் இருக்கிற கனிம மலை அப்படி வெட்டிப்பான், அப்படியே வெள்ளை வெள்ளை, அப்படி அவ்வளவு தாதுக்கள், அவ்வளவை வெட்டி எடுத்துக்கிட்டு போயிட்டு வேலை தர்றோம், வேலை வாய்ப்பு தர்றோம், அது 10,000 ஏக்கரையும் அப்படி நாய் கடிச்சு துப்பிய துணி போல போட்டு போயிட்டான்.
இப்ப நம்ம வந்து சீரமைக்கணும். ஏர்போர்ட் கட்டுறதுக்கு விரிவாக்கம் அந்த நான் கேட்டேன், ஐயா அந்த 10,000 ஏக்கரை சரி பண்ணி கட்டுங்கன்னு. ஏன் விளைநிலங்களை பறிச்சு கட்டுறீங்க? வீணா போன நிலத்துல கட்டிட்டு போங்களே. நோ, ரொம்ப பேசுறான் சீமா, உள்ளதுக்கு போடு, சேலத்துல தூக்கி போட்டாங்க. இல்ல, என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி சிற பறவைடா நாங்கெல்லாம், சிறை பறவை. நான் கூட தம்பி படத்துல இருக்கு, ஏய் இதுக்கெல்லாம் நம்ம பயப்பட முடியுமாடா, சொந்தக்காரன் பூரா போலீஸ்ரா, சொந்தக்காரன் பூரா வக்கீல், நம்ம இப்படிலாம் பண்ணாதாடா அவங்களுக்கு பொழப்பு இருக்கும். நம்மளை பிடிச்சி கொண்டு கோட்டில் இருக்கணும், சித்தப்பா மையம் வக்கீல், நம்மளை பத்தி 2 பேசினா தான் அவனுக்கு காசு. விடுறா விடுறா, பெருமையா தாண்டா இருக்கு அப்படின்னு. அவன் என்ன திருதிருன்னு பாக்குறான், மரியாதையா தானே பாக்குறான் திருதிருன்னு. அந்த பையன் இருக்கான் பாருங்கன்னா, ஹவுஸ் ஓனர் வீட்டுக்காரரை கொலை பண்ணிட்டாங்க. சரி வாடா, இன்னும் சின்ன பையலா இருக்க, நீ எதுக்கடா வீட்டுக்காரரை கொலை பண்ண? அவர் தானே காலி பண்ணுனாரு. அவன் வீட்டை காலி பண்ண சொல்லுவா, நீ ஆளே காலி பண்ணிட்டியா? அதுதானே நான் தவறா புரிஞ்சுக்கிட்டேன். அந்த கதையாட்ட அப்ப என்னைய காலி பண்ணிக்கிறாங்க, நான் ஏதாவது பண்ணணும் போல. அதுல வலியும் வேதனையும் சிரிச்சுதான் நம்ம கடந்து போக வேண்டியது இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒண்ணு ஒன்னையும் பார்க்கும்போது. இப்ப தஞ்சாவூர்லயே மீத்தேன் ஈத்தேன், இப்போ மீத்தேன் ஈத்தேன் அதெல்லாம் எடுக்காம எப்படி எரிவாயு இல்லாம எப்படி? நீங்க கூட நினைக்கலாம், என்ன அன்னை எது எடுத்தாலும் எதிர்க்குது மீத்தேன். ஐயோ மீத்தேன் ஈத்தேன் எடுங்க சாமி, எடுங்க. என்னை கேட்டார நெடுவாசல்ல போராட்டத்தில் போய் நிற்கும் போது ஒரு பத்திரிகையாளர் என்னை மடக்கிறாராம். ஒரே கேள்வியில என்னைய மடக்கிறாராம். இதெல்லாம் எடுக்காம எப்படி சமைக்கிறதுன்னு. இதெல்லாம் எடுத்துட்டா எதை சமைக்கிறதுன்னு கேட்டேன். அவர்கிட்ட பதிலே கிடையாது. அவரு என்ன சொல்றாரு, சிரிச்சு போயிட்டாரு. இப்படியே இப்படித்தான் நிறைய பேர். அதான் நம்ம ஆட்சியின் வரைவை அறிமுகப்படுத்தி, சின்னத்தை அறிமுகப்படுத்தி பத்திரிகையாளர் மன்றத்துல பேசிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பத்திரிகையாளர் என்ன கேட்கிறாரு, எப்படியும் தோக்க போறீங்க, அதுக்கு எதுக்கு போட்டியிடுறீங்கன்னு கேட்கிறாரு. அவர் முடிக்கல, எப்படியும் சாக போறீங்க, எதுக்கு 3 வேளை சாப்பிடுறீங்கன்னு. அதோட அவர் கதை பிடிச்சு இதே மாதிரி மற்ற பத்திரிகையாளர் கை வச்சுட்டாங்க, முடிஞ்சு. இந்த தர்க்கம் இருக்குல்ல, இந்த அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள் என்கிறான் சாக்ரட்டிஸ். ஒருவனின் அறிவை ஒருவன் எழுப்புகிற கேள்விக்கு அவன் சொல்லுகிற பதிலில் இருந்து முடிவு செய்ய முடியாது. நீங்க என்ன கேள்வி கேட்கிறீங்க, அதுக்கு நான் பதில் சொன்னா அதெல்லாம் அறிவு. அவன் எழுப்புகிற கேள்விக்கு இன்னும் ஒரு கேள்வியவே ஒருவன் பதிலாக தந்தான், அதுதான்டா அறிவு. அதை வச்சாண்டா அந்த அறிவை அடிப்பண்ணுங்க. அப்படிதான் தம்பி பாண்டே என்ன கேட்டாங்க, எதுக்கு தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு கொடி வைத்திருக்கிறீர்கள்? இந்தியாவின் தேசிய விலங்கு இது புலி. அப்ப தமிழ்நாட்டுக்கு எதுக்கு ஆடு அறிவித்தீர்கள்? அங்க ஒரு தான் விலங்கு இருக்குல்ல. தமிழ்நாட்டுக்கு என்று அம்மையார் ஜெயலலிதா இந்த ஆடு வரையாடு என்று அறிவிக்கிற போது ஏன் வாய் மூடிட்டு இருந்தீங்க? ஏன் வாய் மூடிட்டு இருந்தீங்க? நான் கேட்டேன், இந்தியா எப்போது வந்தது? இந்தியா வருவதற்கு முன்பே நாங்கள் இங்கு இருந்தவர்கள். உங்கள் இந்தியாவிற்கு கொடி வருவதற்கு முன்பே நாங்கள் கோட்டை கட்டி கொடி வைத்து ஆண்ட மரபினர், அந்த இனத்தின் கூட்டம். நாங்க சும்மா பூச்சாண்டி அடிக்கூடாது. இப்ப இந்த கொடியேத்தின வழக்கு, இந்த கொடியேத்தின வழக்கு, இந்த பக்கம் இந்திய கொடி சுதந்திர தினத்தன்னைக்கு குடியரசு தினத்திற்கு, இந்த பக்கம் என் தமிழ்நாட்டு கொடி. ஒன்னா பறக்க விடுறதுனால என் மட்டும் ஏதோ சீமாசரா நெய்தல் படம் இப்பங்கிறான், அவன் எப்படிமா அது தமிழ் மீட்சி படை ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கேன். தம்பி கார்த்திகேயன், என்னுடைய தாய்மாமன் மரத்தமிழ் வேந்தன் பிரமாதமா இயங்கிட்டு இருக்காங்க. அதிகாரம் வந்தவது அதிலேயே 10,000-20,000 பேர் திரள்வான். எழுதிரு ஒரு இந்தி எழுத்து, நான் தான் முதல்ல அழிச்சு தொடங்கி வைப்பேன். உலக மொழிகளின் முதல் மொழி என்று எல்லாரும் சொல்றீங்க, இந்திய பிரதமர் சொல்றாரு. இந்தியாவில் இருக்கிற மொழிகளிலே மிக மிக பின்னாடி வந்த மொழி இந்தி. 400 ஆண்டுகளை இன்னும் நிறைவு செய்யல. இந்திய மொழிகளிலே மிக மிக தொன்மையான மொழி, மூத்த மொழி என்னுடைய தாய்மொழி தமிழ். அது இருக்கும்போது எனக்கு எதுக்கு இந்தி? எனக்கு எதுக்கு இந்தி? அதான் அதெல்லாம் நம்முடைய பரவாயிருக்கும், பரவாயில்லை,
குறையில்லை, அதை வச்சுதான் பரவாயில்லை, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போறாங்க அவங்க. அது பல மொழிகளுக்கு தாய்மொழியாக என் தாய்மொழி இருக்கு. இந்தி படிச்சா வேலை கிடைக்குமா உனக்கு? இந்த பயிலுக்கு என்ன, நாங்க இந்தி எதிர்க்கவில்லையே, நாங்கள் படிக்கலாமே. இவெல்லாம் இந்தியிலேயே ஓட்டு கேட்கிறான், இந்தியிலே சோறு ஒட்டி விட்டுறான், அப்புறம் இந்தி எதிர்பார்க்கணும். நம்ம நம்பணும். இன்னும் நம்புகிறார்கள் என் இஸ்லாமிய உறவுகள், இன்னும் நம்புகிறார்கள். அவர் சொன்னாரு, என்ன இந்த பிணை வெடிப்பு கேட்டதுக்கு அவங்க இப்படி விட முடியாதுன்னு 10 மணி தாக்கி இருக்கிறார்களே, நீங்க இதை எப்படி பாக்குறீங்க அப்படின்னு. இது என்கிட்ட கேட்காதீங்க, திமுக தான் தங்கள் பாதுகாவலர் என்று கருதி கொண்டிருக்கிற மக்கள்கிட்ட எழுப்புங்க இந்த கேள்வியை. ஏன் இஸ்லாமிய தலைவர்கள் யாருமே இதை எதிர்க்கல அப்படின்னு? இஸ்லாமியர்களுக்கு ஏது தலைவர்? யாரு தலைவர்? இப்போ இருந்த 2 பேர் இல்ல, ஒருத்தர் இருந்தாரு எங்க தாத்தா, ஒருத்தர் இறந்துட்டாரு எங்க அண்ணன் பள்ளி பாபா. இதான் 2 பேர் தான் தலைவர். ஆனால் இன்றைக்கு இருக்கிற இஸ்லாமிய இயக்கங்கள் அமைப்புகள் ஒருவர் கூட தாத்தா காகிதம் இல்லத்தையோ அண்ணன் பழனி பாபாவை பற்றி பேசுவது இல்லை. ஏதாவது ஒரு அரசியல் இயக்கம் பள்ளி பாபா பற்றி பேசுனது உண்டா? பேசுறது உண்டா? ஆனால் நாம் தமிழர் கட்சி அவரை பற்றி பேசாத ஒரு கூட்டத்தில் இருந்தது உண்டா? எங்க கோட்பாடு தேவரா இருக்கிறாங்க, கவுண்டரா இருக்கிறாங்க, படையாட்சியா இருக்கிறாங்க, நாடாரா இருக்கிறாங்க, கோனாரா இருக்கிறாங்க, செட்டியாரா இருக்காங்க, இதெல்லாம் பார்த்து பேசுவது இல்லை. அம்பேத்கர் சொல்லியிருக்கிறாருன்னா அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார் தான். நீ போட்டா போடு, போடலைன்னா போ. அது இது எனக்கு கற்றுக் கொடுக்கிறான்ல. இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும். எப்போதும் கோயில்களை ஆடுகளைத்தான் படியிடுகிறார்களே ஒழிய சிங்கங்களை அல்லங்கிற. ஆடுகளை தான் கோயில்ல பண்ணிடுறான், சிங்கங்களை இல்லடான். அப்ப எனக்கு என்ன வருது? நான் சிங்கமும் இல்ல, புலி. ஏன் புலி? சிங்கம் ஒரு சோம்பேறி, அதான் ஆண் சிங்கம் அறவே சோம்பேறி. வெறும் இனப்பெருக்கத்துக்கு தான், வேட்டைக்கு போகாது, ஒரு கர்மத்துக்கும் போகாது. இயற்கை அப்படி படைச்சிருக்கு. பெண் சிங்கம் தான் வேட்டையாடும். 13 முறை வேட்டைக்கு முயற்சி செய்தால் 1 முறை வெற்றி அடையும். இது இயற்கை விதி. 13 முறையும் வென்றால் மற்ற உயிரினங்கள் எதுவும் உயிரோடு இருக்க முடியாது, அடிச்சு தின்னுடும். ஆனால் ஆண் சிங்கம் வேட்டைக்கு போனால் 1 முறை போனாலும் அதே முறை வெற்றி அடைஞ்சிடும். அதனால நேச்சர் என்ன பண்ணிடுது? இயற்கை தூட சாப்பிட அப்படி யாராவது வந்தா அப்படின்னா கிளம்பிடுறான், ஓடுறான். அவர் ஒரு நாள் ஓடுறாரு. எப்படி? நேஷனல் ஜியோகிராஃபி தான் நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன், டிஸ்கவரி பார்ப்பேன். ஏன்னா மனுஷங்களை பார்த்து போர் அடிச்சு அதுல நிறைய நம்மளால கத்துக்க முடியுது. அவன் சொல்றான்ல, இயற்கையை நேசிக்க, இயற்கையோடு பழக நம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கிறான். நீங்க இயற்கை மற்ற உயிரினங்களின் வாழ்க்கையை கற்றுக்கொண்டிருந்தால் உங்கள் வாழ்க்கை மிகவும் செழிப்பாயிருந்தான். இதாண்டா நேச்சர், இதாண்டா இது, அது தெரிஞ்சுக்கணும்ல. ஒரு பிலாசபி, நீங்க சார்லஸ் டார்வின் சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட், தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும்ன்றான். தலைவர் என்ன சொல்றாரு? கொல்பவன் வெல்வான். தற்சாலிவரானார், கொல்பவன் வெல்வான், வலிமை உள்ளவன் வெல்வான், அவ்வளவுதான். இப்ப இந்த இடத்துல காட்டுக்குள்ள போனா ஒரு யானை ஒரு பெண் யானையோட உடனே இணைய முடியாது, இன்னொரு ஆண் யானையோட சண்டை செய்யணும். சண்டை செஞ்சு வென்ற யானைதான் இந்த பெண் யானையோட இணைய முடியும். சிங்கம் இன்னொரு பெண் சிங்கத்தை உடனே இங்க மாதிரி இருந்த பாங்களை மாதிரி 2 தெருவுல 2 தடவை பார்த்தா 6 மாதம் பார்த்து வாட்ஸ்அப்ல செய்தி போட்ட முகநூல்ல பதிவு போட்டாங்க. அப்பெல்லாம் பண்ண முடியாது ராஜா. எப்படா கல்யாணம் பண்ண பேஸ்புக்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டோம்னு அப்படி எவ்வளவு நாளா? 2 மாசத்துல 2 மாசத்துல கல்யாணம். என்னடா பண்ண? பிரிஞ்சிட்டோம்னா ஏன்னு 6 மாசத்துல. முகநூல்ல பார்த்தா முகத்தை கூட பார்க்காம காதலிச்சா எப்படி நிற்கும்? அந்த கதையெல்லாம் அங்க நடக்காது. சிங்கம் சிங்கத்தோட மோதும். வேணா நீங்க நான் சொன்னதுக்காக வளைவலையை தட்டி பார்த்தீங்கன்னா இருக்கும், இல்லைன்னா நீங்க இப்ப இன்னையில இருந்து நேஷனல் ஜியோகிராஃபி டிஸ்கவரி சேனல்ல போட்டு பாருங்களேன். சண்டை போட்டு எந்த சிங்கம் வெல்லுதோ அதான் நிற்கும், தோத்த சிங்கம் ஓடி போகும். புலியும் அப்படித்தான், புலியோட புலி மோதும், எந்த புலி வெல்லுதோ அதான் தலைமையா இருக்கும்.
குரங்கும் குரங்கு அடிச்சுக்கணும். எந்த குரங்கு வீடுதோ அது ஓடும், எந்த குரங்கு வெல்லுதோ அது நிற்கும். பாம்பும் அப்படித்தான். சிறு வண்டு பூச்சி எல்லா உயிரினங்களும் மோதி எது வெல்லுதோ அதான் நிற்கும். அப்ப தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும்னு டார்வின் எழுதினான். ஒரே அத சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட்ங்கறான். தலைவன் கோல்வவன் வெல்வான். இவ்வளவுதான். இதான் கோட்பாடு. அது எல்லா உயிரினுக்கும் இருக்கு, இங்கேயும் அதுதான். இப்ப நம்மளை ஏன் தோக்கடிக்க அவன் எப்படி தெரியுறான்? 30 பேர் தூக்கி நம்ம பிள்ளை 21 வயசு பிள்ளை 22 வயசு பிள்ளை கிடைச்சிடலாம். இருட்டுகளை வச்சு 30 பேர் ஒழுங்கா கையெழுத்து போடலைன்னா எத்தனை வருதா? உங்க அக்கா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு ஒழுங்கா வராது. உங்க அப்பாவை போட்டு தள்ளிடுவோம், தூக்கிடுவோம். ஒழுங்கா கையெழுத்து போட்டு போட சும்மா என்ன 21 வயசுல நீங்க கவனிச்சுலாம் என்ன போற? எனக்குலாம் 35 வயசு 40 வயசு ஆயிடுச்சு. உனக்கெல்லாம் காலம் இருக்கு போடுறா. என்ன உங்க அண்ணன் சீமான் விடுப்பா, சீமானா நாங்க பேசிக்கிறோம். இதான் இவங்க மொழி. பயந்துக்கிட்டு 3 நாள் இருட்டுக்குள்ளே போட்டு இப்படி அடிக்க கிடைக்க வேண்டியதில்லை. குறுக்க போகும்போது என்னடா இப்படி 4 பேர் போனாலும் அவங்க என்னடா சரியா டார்ச்சரா இருக்காடான்னு போட்டு விட்டு வந்துடுறேன். இன்னொரு 10 இயர்ஸ், இன்னொரு 5 வருஷம் கழிச்சு நாங்க என்னடா என்னது? ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்குல்ல. நீட்டினுடைய தத்துவத்தை ஏன் பொய்யாக்கணும்? எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஆப்போசிட் ரியாக்ஷன். எல்லா ஒன்றுக்கும் பதில் இருக்குல்ல தம்பி. தம்பி நாங்க யாரு தெரியுமா தம்பி? இன்னைக்கு சின்ன சின்ன பிள்ளைகளா இருக்கிறதுல பெரிய ஆளுகள். இப்ப என் தம்பி கரிகாலனை நிப்பாட்டிருக்கேன், அல்லது என் தம்பி வெற்றிக்குமார் நிப்பாட்டிருக்கேன். ஒரு வேளை நானே நிக்கிறேன், என்னை மிரட்டிப்பாரு. இதுவரை ஒருத்தம் கூட உன்னை கொண்டு போய் வெற்றி பிரிவேன் குத்தி பிரிவேன் ஒரு பையன் மிரட்டினது கிடையாது. எங்க இருக்கா அவன் வீடு? எங்க இருக்கு? இந்த வாரேன்னு சின்ன சின்ன பிள்ளைகளை போட்டு மிரட்டுறது. அதுல அச்சுறுத்தி பயல்களை நம்ம பிள்ளைகளை அச்சுறுத்தி பயங்காட்டுவது இது ஒரு பழக்கம். ஆனா கேளுங்க, நாங்கள் ஜனநாயகத்தின் காவலர்கள், நாங்கள் கருத்துரிமை காவலர்கள் அதெல்லாம் பேசுவாங்கல்ல. நான் ஒரு தடவை கருத்துரிமை மாநாடு ஒன்று நடத்துறாங்க. அதுல ஐயா ஸ்டாலின் எதிர்கட்சி கருத்துரிமைக்காக திராவிட முன்னேற்ற கழகம் கழக ஆட்சி கழகம் எப்போதும் துணை நிற்கும்னு துண்டு சொன்ன. ஐயா ஐயா அவ்வளவு கருத்து சுதந்திரம் வச்சிருக்க, நீங்க என் பேச்ச ஒரு தடவை கலைஞர் தொலைக்காட்சியில் போட்டு விடுங்க ஐயா. எங்க போட்டா என்ன கட்சி கலைஞ்சு பாதி இங்கே வந்துடும். என்னமோ திமுக என் கட்சியில இருந்து திமுக உன் கட்சியில இருந்தா இங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கோம். ஏய் நாங்கெல்லாம் யாரு நினைக்கிறீங்க? பூரா திமுக காரன் குடும்பம் தான். சித்தப்பா அங்க இருப்பாரு, நான் இங்க இருக்கேன். பெரியப்பா அங்க இருப்பாரு, நான் இங்க இருக்கேன். அப்பா அங்க இருப்பாரு, மகன் இங்க இருக்கேன், மருமை இங்க இருக்கேன். ஏதோ நீ என்னமோ என் கட்சி கலைஞ்சு உன் கட்சி கலைஞ்சு இங்க வருது. தம்பி 30 லட்சம் பேர் இருக்கான்ல, அத உனக்கு போட்டவன் தான் எனக்கு போட்டிருக்கான். இப்ப அவனுக்கு தெரியுது, என்ன பேசினாலும் எடுத்து பேச மாட்டான். நீ வாடகைக்கு சம்பளத்துக்கு வச்சிருக்கலாம், அந்த நாய் தான் கொலைக்கு. நீ வளர்க்கிற வீட்டு நாய் நான் வந்தா அப்படியே மண்டியிடும், அப்படியே எனக்கு காலுதும் வாழாட்டும் தூக்கும் வணக்கம் சொல்லி. ஏன் சொல்லு, என்னைய மாதிரியே மான உணர்வும் தன்மான உணர்வும் கொண்ட தமிழ் மகன் தான் உங்க கட்சியில் இருக்கான். நான் இன்னைக்கு பேசுறேன்ல, அதை நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி நீங்க பேசுனீங்க. அதுலதான் என் அப்பன் சித்தப்பன் மாமன் தாத்தன் பாட்டன் எல்லாம் ஓடி வந்தான். ஒரு டாக்டர் என்னை வச்சு படம் எடுத்து வந்தார், நம்ம ஐயா மனோதர் டாக்டர் திருநாகரன். நான் கேட்டேன், நீங்க எதுக்காக திமுகவுக்கு போனீங்க மாணவ பருவத்தில்? என்ன மாநில சுயாட்சி பேசணும்னா மயங்கிட்டோம். இன்னைக்கு அது எங்க இருக்கு? மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. அதை நம்ம தன்னாட்சிங்கிறோம். அவங்க சுயாட்சி சமஸ்கிருதம் சுயங்கிறது தன்னாட்சிங்கிறோம் வச்சுக்கிறீங்க. அது கூட சொல்லுவாங்க. நம்ம சாதிங்கிறத தமிழ்ல மொழிபெயர்த்து குடியின் தமிழ்ல சாதி பெருமைக்கு கொலை, அது ஓகேயா? குடி பாத்தீங்களா பெருமைங்கிறாருங்க. அது ஆணவம்னு சொல்லணுமா? அது ஆணவம்ங்கிறது சமஸ்கிருதமா இருக்கே. அதெல்லாம் எப்படிங்க சொல்லலாம்? நீங்க இன்னும் கொஞ்ச நாள் அம்மா அம்மாங்கிறாருங்க, மம்மின்னு சொல்லாம அப்படின்னு கூட சொல்லி சத்தம் போடுவாங்க. ஒரு கொடுமை. இந்த சுகத்துல வரும்போது எங்க பாட்டன் கோயில் இருக்கு, பெருவுடையார் கோயில். இந்த சுகத்துல எல்லாம் நாம கண்டுபிடித்த ஓகம்தான் யோகாவா மாறுது.
அந்த யோக நிலைக்கு ஓக நிலையில எல்லாத்துக்கும் தமிழ்லே பேர் இருக்கு. சமஸ்கிருதம் ஏதோ அது வாயிலே நுழையில. அங்க கேரளாவில் போய் மருத்துவத்துக்கு போனல, நான் என்ன என்னதான் சிரோபரா நெத்தியில சொட்டு சொட்டா எண்ணெய் விடுறதாங்க, இதாங்க இதுக்கு பேரு சிரோதரா. கடைசி வரைக்கும் என் வாயில நுழையில. எண்ணெய் விடுறதானங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டு போட்டுக்கிற சிரோதரா. அதனால நல்லாதான் வேலை செய்யுது, இப்ப நல்லா தூக்கம் வருது. ஆனா இவங்க தூங்க விடுறது இல்ல. சேலத்துல முடிச்சு 10 மணிக்கு கிளப்பி 3 மணிக்கு கொண்டாந்து இங்க விட்டாங்க. இப்ப இங்க இருந்து முடிச்சு 4.5 மணி நேர பயணம் திருநெல்வேலியில 3:30 மணிக்கு விடுவாங்க. அப்புறம் காலையில எழுப்பாங்க. நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன். இப்ப இப்படியே இரவு பூரா முடிச்சு வீட்டுக்கு போன உடனே இரவு பூரா தூக்கம் வராது. மறுபடியும் கேரளா போய் படிக்க வேண்டியது 50 நாள். வேற என்ன தெரியுது? அது ஒரு கொடுமை. இதுல இந்த காங்கிரஸ், இந்த பிஜேபி, இந்த திராவிட முன்னேற்ற கழகம், இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 4 கட்சிகள். இதுல காங்கிரஸ், பாரதிய ஜனதா எதற்காக தமிழர் நிலத்திற்கு, உங்ககிட்ட கேட்கிறேன், நீங்க மற்றவங்க கிட்ட கேளுங்க. உங்கள் மொழிக்காக காங்கிரஸ் நிக்குமா? உங்கள் இனத்திற்காக நிக்குமா? அதன் நலத்திற்காக நிக்குமா? உங்கள் நிலத்திற்காக நிக்குமா? அதன் வளத்தை பாதுகாக்க நிக்குமா? இல்லை இந்த நிலத்தில் வாழுகிற தமிழ் பெருங்குடி மக்களின் உரிமைக்காக நிக்குமா? உயிருக்காக நிக்குமா? நின்றுக்கா? காவிரி நதிநீர் உரிமை, கச்சத்தீவு மீட்பு, முல்லை பெரியாற்று நதிநீர் உரிமை, இப்ப நீட்டுனே ஆய்வு, நீட்டுன ஆய்வு அது சொல்லணும் உங்களுக்கு. நீட்டுன ஆய்வு செய்வதால் எந்த பாதிப்பும் இல்லை. யார் சொல்றது? அமெரிக்க விஞ்ஞானி சொல்கிறார். யார் சொல்றா? இங்க இருக்கிற தலைவர்கள். இப்ப என்ன பயம் வருது? இங்க இருக்கிற பயம் சொன்னாலாவது சரி பரவாயில்ல நினைக்கலாம். அமெரிக்க விஞ்ஞானி சொல்லிவிட்டதால் அது சத்தியமா ஆபத்தானது, உண்மையிலே ஆபத்தானது. நீட்டுன ஆய்வு மலையை குடையணும். என்ன மலை? மேற்கு தொடர்ச்சி மலை. அது ஒண்ணுதான் எனக்கு பேரரணா இருக்குது. எங்க தொடங்குது? கேரளாவில். எங்க முடியுது? ஒரிசாவில். ஆனால் இங்கெல்லாம் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையை குடையாமல் நோண்டாமல் என் நிலத்தில் தேனியில் வந்து தொடுவதற்கு காரணம் என்ன? ஏன் கேரளாவில் போடலாமே நீட்டுனவ? ஏன் இப்படியே கர்நாடகா வழியே ஒரிசாவுக்கு போற கர்நாடகா போடலாமே நீட்டுனவ? ஏன் ஒரிசாவில் போடலாமே நீட்டுன? அங்கெல்லாம் அந்த மண்ணின் மகன், அந்த மண்ணின் மகன், அந்த மண் நிலத்தின் இனம் சார்ந்தவன் தலைவனா இருக்கான். இந்த அணுகுலை முதல்ல எங்க போச்சு தெரியுமா? கேரளாக்கு. இந்த அணுகுலை முதலா போனது கேரளாக்கு. அங்க என்ன சொன்னாங்க தெரியுமா அந்த தலைவர்கள்? எடுத்துட்டு நான் வெளிச்சத்தில் வாழ்வதை விடவும் என் மக்கள் உயிரோட வாழ்வது முதன்மையானதுன்னு மூடிட்டான். திருப்பி எங்கடா இழிச்சவா எங்கடா இருக்காங்கன்னா இங்க உணர்ந்து வச்சுட்டான். அந்த நிலத்தில் வைக்கக்கூடாது என்று போராடிய காங்கிரஸ், கேரளாவில் அணு உலையை நிறுவக்கூடாது என்று போராடிய கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், தமிழ்நாட்டில் அணு உலையை மூடக்கூடாது என்று போராடிய. எப்படிப்பட்ட 1/2 கிலோமீட்டர் அங்க இருக்கிற கேரளாவில் ஒரு கோட்பாடு, இந்த பக்கம் இருக்கிற தமிழ்நாட்டில் ஒரு தத்துவம். எப்படி இருக்கு பாருங்க. நீட்டினோ மலையை குடைந்து போய் குடையிறதுக்கு 50,000 டன் எடையுள்ள வெடிமருந்துகளை வைத்து தகர்ப்போம் அப்படின்னு அவங்க சொல்றாங்கன்னா அது 1.5 லட்சம் டன்னா கூட இருக்கலாம், 2 லட்சம் டன்னா கூட இருக்கலாம். நமக்கு சொல்லும் போதே 50,000 டன் எடையுள்ள வெடிமருந்து வச்சு மலையை தகர்ப்போம். அதுக்கப்புறம் மலை எங்க இருக்கும்? அதுல சிறு சிறு உயிரினங்கள், பெரு உயிரினங்கள், யானை, புலி, கரடி, சிங்கம், குரங்கு, பாம்பு, நரி, இதெல்லாம் எங்க இருக்கும்? எங்க இருக்கும்? கதை முடிஞ்சு. இப்ப திருப்பி இந்த கற்களை எல்லாம் வெளியில எடுப்பாங்களாம். எடுத்து என்ன பண்ணுவாங்களாம்? நான் கேட்டதுக்கு தான் பதில் சொல்றாங்க. அந்த 50,000 டன் வச்சு தகர்க்கிற, அதுல சிதறுகிற கற்களை எல்லாம் என்ன பண்ணுவீங்க? உடனே ரோடு போட்டுவோம். அவ்வளவு நல்லவங்களா நம்மளுக்கு? உடனே ரோடு போட்டுவோம். அந்த அவர்களே சொல்றாங்க அறிக்கையில, லட்சம் டன் எடையுள்ள தூசை காற்று மண்டலத்தில் கலக்கும். லட்சம் டன், 5 லட்சம் டன், 10 லட்சம் டன் எடையுள்ள தூசை கூட காற்று மண்டலத்தில் கலக்கும்ங்கிறாங்க. சும்மா இருக்கும்போதே சுவாச கோளாறு வருது. இதுல தூசு வேற காற்றுல கலந்துட்டா எங்க நிலைமை என்னன்னு பாருங்க.
இப்போ ஜெயராம் ரமேஷ் தான் அதுக்கு கையெழுத்து போட்டார். அப்ப காங்கிரஸ் ஆட்சியில, திமுக அமைச்சரவையில். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், இது ஏன் என் மலை, இமயமலையில கூட மலை இருக்கு, அங்க கூட இல்லாமனா இந்த கற்கள் தான் தேனியில் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையின் கற்கள் தான் தடிமனா இருக்கு, கடினமா இருக்கு. நான் கேட்டேன், கடிச்சு பாத்தியா, அது என்ன ரொட்டியான்னு கூட கேட்டேன். ஒவ்வொன்னையும் இழக்கிறோம். அப்படிதான் இந்த மீத்தேன் எடுக்க வேணாம் நம்ம சொல்லல. சிங்கப்பூர் மீத்தேன் எடுக்கிறது, ஹைட்ரோ கார்பன் எடுக்குது. எப்படி? மக்கிய மர கழிவுக்குள் இருந்து எடுக்கும், இலைதலை கழிவுகள் இருந்து, மக்கிய இலைதலை கழிவுகள் இருந்து எடுக்கும். நம்ம அப்பா என்ன சொல்றாங்க, ஆட்டுச்சாணி மாட்டுச்சாணி மக்கிய இலைதலைகளை குப்பைகளை வைத்து அதுல இருந்து எவ்வளவு வேணாலும் பயோகேஸ் எடுத்துக்கிற முடியுங்கிறாங்க. ஏன் அதுக்கு வரல, நீ அந்த நுட்பத்துக்கு வரல? என் தம்பி இவனுக்கு தெரியும், காசு. நம்ம கட்சி, நம்ம உணர்வுள்ள ஒரு பிள்ளை, அவன் வீட்டுல மனித கழிவு, ஆட்டுக்கழிவு, மாட்டுக்கழிவு, இலைதலையை கொட்டி அதுல இருந்து பயோகேஸ் தயாரிச்சு அம்மாவுக்கு சிலிண்டர் கொடுக்குறான் அடுப்பெரிக்க. அவன் பெட்ரோல் அவன் இந்த உந்துருளிக்கு பயன்படுத்தி ஓட்டுறான், அதை வச்சே வீட்டுக்கு மின்சாரம் எரிக்கிறான், அவன் வீட்டில் எரிக்கிறான். உங்கள் பிள்ளைகள் ஆட்சி வரும்போது நாளை நாட்டில் அதை பயன்படுத்துவோம். அவ்வளவுதான நுட்பம். அதை நோக்கி விரையாமல் பூமி தாயின் ஈரக்கொலையை எடுப்பது, இதயத்தை அறுப்பது, இது போன்ற செயல்களை செய்வதை எப்படி ஏற்பது? இந்த மீத்தேன் திட்டத்திற்கு கையெழுத்து போட்டு அனுமதி கொடுத்து இந்த நிலத்தை வளத்தை சுரண்டி நாசமாக்க அனுமதி தந்தவர்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பெருமக்கள், குறிப்பாக இன்றைய முதல்வர், அன்றைய துணை முதல்வர். அதான் நீங்க வலிமை மிக்க மிருகம், நான் சொல்லிட்டு வந்தேன், அந்த நேஷனல் ஜியோகிராபில நான் பார்த்தது, வலிமை மிக்க மிருகங்கள், நாம எல்லாம் சிறுவர்கள், எளியவர்கள் நினைக்கிறீங்க. அப்படி இல்ல, அப்படி இல்ல. அந்த கங்குலியுடைய மனைவி, கங்குலியை சக கிரிக்கெட் வீரர்கள் விமர்சிச்சிடறாங்க, அவர்கள் மனைவி மாதிரி விமர்சிச்சிடறாங்க. இந்த கங்குலியுடைய மனைவி சொல்லுது, புறா எறும்பை கொத்தி சாப்பிடும், ஒரு நாள் அந்த புறா எறும்புகளுக்கும் இரையாகும். புறா செத்து போச்சுன்னா எறும்பு என்ன செய்யும், தின்னு தீர்த்து விட்டுரும். அதனால இவர்களுக்கு சொல்லணும், திராவிட திருவாளர்களுக்கு, நீங்க இன்னைக்கு கொத்திக்கிட்டு இருக்க, ஒரு நாள் மொத்தமா இருந்த சதமெல்லாம இருக்கு. நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஒரு சிங்கம் வந்து வேட்டையாடிச்சுங்க, ஆண் சிங்கம், அப்படி போட்டு சாப்பிட்டுட்டே இருக்கு. திடீர்னு அப்படி பாக்குது, அப்படியே எந்திரிக்குது, வாழை சுருட்டிக்கிட்டு ஓடுதுங்க. என்னடா ஓடுது, எதுக்குற, யாரை பாத்துறா பயந்து ஓடுது? சிங்கம் யாரையே பார்த்து பயந்து ஓடுது. அதை விட வலிமையான மிருகம் எவன்டா வர்றான்னா, இங்க பாருங்க, இப்படியே அந்த கருவி ஒளிப்பதி கருவி மெதுவா நகருது. சிங்கத்தை விட்டுச்சு, அது ரொம்ப தூரம் ஓடிடுச்சு. இப்படி நகர்ந்தா அவ்வளவு தூரத்துல 5000 சென்னாய்கள் இருக்குல்ல, மெதுவா மெதுவா அப்படியே வருது. 5000 சென்னாய். அந்த 5000 சென்னாய்கிட்ட சிக்கன என்ன சிக்கன செதச்சிருவாங்கடாங்கிறான்ல, சிங்கம் தெரிச்சு ஓடுது. சென்னாயின் வலிமைக்கு பயந்தல்ல, ஒற்றுமைக்கு பயந்து. அதுக்கு ஒரு வாய், இதுக்கு 5000 வாய். ஆளுக்கு ஒரு வாய் வச்சா எவனுக்கு ஒரு இவ்வளவு துண்டு கூட கிடைக்கும். என்னங்க, ஒரு பெரிய காட்டு எருமைங்க, இவ்வளவு பெருசுங்க, கொம்பும் தும்பம் மேய்ஞ்சுக்கிட்டு இருக்குங்க. இவன் என்ன பண்றான், அந்த குளத்தையே காட்டிக்கிட்டு இருக்காங்க, இந்த குளத்தையே காட்டிக்கிட்டு இருக்காங்க. குளம் முழுமைக்கு முட்டை, கொசு முட்டை, கொசு அப்படியே காட்டிக்கிட்டு இருக்கான். அந்த முட்டை பொறிக்கிறது, கொசு கிளம்புறது, வர்றதை காட்டிக்கிட்டே இருக்கான். அதை மாற்றவே இல்லை, கேமரா அப்படியே வச்சுக்க. திடீர்னு ஒரு கவுண்டிங்ல அப்படி சுன்ற சத்தத்துக்கு லட்சக்கணக்கான கொசு அப்படியே பறக்குதுங்க. டேக்கப் ஆகுது, அப்படியே பறக்கு. அப்படியே பறந்து வரும்போது அதையே ஃபாலோ பண்றோம், அப்படியே சுற்றுலா சுற்றி வரான். வந்து காட்டுக்குள்ள வந்தவன இந்த பெரிய காட்டு எருமை மேய்தல்ல, மொத்த கொசுவும் அது மேல அப்படி உட்காருங்க. எருமை அப்படியே செத்து விழுதுங்க. கொசுங்க, ஒரு சின்ன கொசு அவ்வளவு பெரிய மிருகத்தை ஒரே அடியில தாழ்ந்துச்சு. இப்ப நாம இந்த திராவிட பூதம் இருக்குல்ல, திராவிட பூதம் இந்த தலைவர் அடிக்கடி சொல்வார், இந்த கூட இதுதான் சீத்தாலட்சுமியோட பேசினா தலைவர் எப்பவுமே இந்த தேம்பாவணியில் இருக்கிற கோலியாத்து தாவிதே சொல்வார். கோலியாத்துங்கிற பூதத்தை, பெருத்த பூதத்தை சின்ன பையன் தாவிது வீழ்த்திடுறான். அது எதை வச்ச, இந்த நம்ம இதெல்லாம் அடிக்கிறது, காட்டு ஒண்டி வீடு வச்சிருப்போம்ல,
காட்டாப்ளிங் பண்ணாங்க, ஒண்டிவில். அந்த ரப்பரை வச்சுட்டு அதுல களிமண்ணை உருட்டி வச்சு அடிக்கிறது. அந்த சின்ன பையன் என்ன பண்ண, அந்த உருண்டையை வச்சு ஒரே அடியா அவன் நெத்தி போட்டுல அடிச்சு தட்டிட்டான். இது எதுக்கு சொல்வார்னா, பெருத்த சிங்கள ராணுவ பூதத்தை விடுதலை புலிகள் என்கிற இந்த அவர் 2,80,000 பேர், நாம வெறும் 25,000 பேர். இதை வெல்வதற்கு அவனால முடியல. ரஷ்யாவா, சீனா வந்து உதவு, இந்தியாவா, பாகிஸ்தான் வா, ஜப்பான் உதவு, 20 நாடுகளின் துணை 25,000 மான தமிழ் மறவர்களை வீழ்த்துவதற்கு தேவைப்படுது. அதுதான் அது மாதிரி நாம இன்னைக்கு சின்ன பசங்க இவங்க எல்லாம் அப்படி இருக்காங்க, என்ன சென்னாயா மாறிட வேண்டியதுதான். அது தவிர வழி கிடையாது. நிறைய சிக்கல்கள் சொல்லிக்கிட்டே போகலாம், அது மணிக்கணக்கா சொல்லலாம். எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. நம் மொழி நம்மகிட்ட இல்லை, நம் வரலாறு இல்லை, நம்முடைய இலக்கியங்கள் இல்லை, நம்முடைய அடையாளங்கள் இல்லை, நம்முடைய நிலம் நம்மிடத்தில் இல்லை. எல்லாம் பிற மொழியாளர்கள், பிற மாநிலத்தவர்களின் சொத்தாக மாறிக்கொண்டிருக்கு. இதுல மீத்தேனை எடுக்கக்கூடாது, அதை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிங்கன்னு பல முறை போராடினா ஐயா எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் மனு கொடுத்து பேசி அவர் அறிவிச்சாரு. ஆனால் மறுபடியும் ஐயா ஸ்டாலின் வந்து மீத்தேன் எடுக்கிறதுக்கு மறுபடியும் அனுமதி இல்லை, ஆனால் அதை விரிவாக்கம் செய்து கொள்ள அனுமதி. புதுசா எடுக்கிறதுக்கு இல்ல, அந்த கிணறு இன்னொரு 2 கிணறு அது விரிவாக்கம் செஞ்சுக்கலாம். இப்படிதான் காட்டுப்பள்ளியில LNTக்கு கொடுக்குறாங்க துறைமுகத்தை கொடுத்துட்டு அதுல 150, அவன் என்ன பண்றான், 150 ஏக்கரை பிரிச்சு அதானிக்கு வித்துறாங்க. அவர் என்ன சொல்றாரு, ஐயா ஸ்டாலின், ஐயா கருணாநிதி ஒரு சட்டத்தை கொண்டு வராரு, புதிதாக ஒன்றை கடலுக்குள் தொடங்க அனுமதி இல்லை, ஆனால் ஏற்கனவே இருப்பதை விரிவாக்கம் செய்து கொள்ள அனுமதி இருக்கிறது போட்டார். இந்த அனுமதி எவ்வளவு வருதுல, 6,111 ஏக்கர் கடலில் நிலத்தி விரிவாக்கம் செஞ்சுக்கலாம். 6,111 ஏக்கர். ஏற்கனவே இருக்கிற துறைமுகத்துல 40 விழுக்காடு தான் வேலை நடக்குது, 60 விழுக்காடுக்கு வேலை இல்லை. அப்படி இருக்கும்போது புதிதாக ஒரு தனியார் முதலாளிக்கு இத்தனை 1000 ஏக்கரில் துறைமுகம் எதிர்க்கு. அதான் எது கட்டுறது, காட்டுப்பள்ளியில, சென்னையில். இப்ப தனியார் முதலாளிக்கு அந்த துறைமுகம் வேலை நடந்து லாபம் வர வேண்டும் என்றால் ஏற்கனவே இருக்கிற அரசு துவமுங்கள் பெருந்தலைவர் காமராஜர் பேரிலும் தியாகசீலர் நமது தாத்தா வாபுசி பேரிலும் இருக்கிற துறைமுகங்களை மூடணும். முன்னதைவர்களாக வரும். அரசு பள்ளிக்கூடங்களை மூடினால்தான் தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு மாணவர்கள் வருவார்கள். அரசு மருத்துவமனை தரமிழந்து நின்றால்தான் தனியார் மருத்துவமனை லாபம் கொளிக்கும். முதலாளிகளுக்கான அதிகாரம் இங்கே கட்டமைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது என்பதை கற்றறிந்த தங்கைகள் புரிந்து கொள்ளும். இத்தனை ஆண்டுகால ஆட்சியில் அதானியை இந்தியாவின் நம்பர் 1 பணக்காரராகவும் உலகத்தில் 10வது பணக்காரராகவும் மாற்றியதை தவிர மோடியின் ஆட்சியின் சாதனை ஒன்று சொல்லுங்க, ஒன்னும் கிடையாது. ஏன்னா இதை நான் சொல்லும்போது நீங்க நம்பணும். ஏன்னா நாம தான் பிஜேபியின் பிடி. ஏடிஎம் யாரு? திமுக. பேர் சில அவதூறுக்கு பிறந்த அவதூறுகள். சாக்ரட்டிஸ் உலக அறிஞர்கள் எல்லாவற்றையும் நமக்காகத்தான் கற்பிச்சிருக்கான். நான் படிக்கும்போது அன்னைக்கு பல சீமா இருந்திருப்பான் பாருங்க, அவனுக்காக எழுதியிருப்பான் போல இருக்கு. அவன் சொல்றான், வாதத்தில் தோற்பவன் அவதூறை கையில் எடுத்து விடுவான்ங்கிறான். இதுவரை எம்.எஸ். உதயமூர்த்தி அவர்கள் இறந்துட்டாங்க. நான் அந்த வீட்டிற்கு துயரம் கேட்க நான் போயிருக்கேன், உட்கார்ந்துருக்கேன், ரொம்ப நேரம் உட்கார்ந்துருக்கேன். அவர் மேல எனக்கு பெரிய மதிப்பு உண்டு. அப்ப நிறைய பெரியவர்கள் அவர் தொடங்கிய இயக்கத்தில் பணியாற்றியவர்களா இருந்தாங்க. அதுல ஒருவர் கேட்கிறாரு, சீமான், அப்ப நான் சொல்றது 5 வருஷத்துக்கு முன்னாடி, நம்ம 16 தேர்தல் எல்லாம் சந்திக்கல. சீமான், ஒரு லட்சம் கேள்விகளையாவது நீங்க மக்கள் மன்றத்தின் முன்பு இருந்து, மேடைகளில் இருந்து இந்த ஆட்சியாளர்களை பற்றி, இந்த தலைவர்கள்ட்ட நீங்க எழுப்பியிருப்பீங்கல்ல, லட்சம் கேள்வியாவது எழுப்பியிருப்பீங்கல்ல. இருக்குங்க ஐயா. ஏதாவது ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிருக்காங்களா? பார்த்தீங்களா? பதில் இல்லாத போது 3 பதில் தான். அவாய்ட் ஹிம், இக்னோர், அதான் அப்படி இதுதான் வச்சு. இதைத்தான் காந்தி என்ன சொல்றான், முதலில் உன்னை தவிர்ப்பார்கள், பிறகு உன்னை மறைப்பார்கள். இப்ப நம்மள ஊடகம்லாம் காட்ட இருக்குதுல்ல, அது மாதிரி
பிறகு உன்னை விமர்சிப்பார்கள், அந்த காலம் முடிஞ்சிருச்சு. பிறகு உன்னோடு சண்டை செய்ய வருவார்கள், நீ வென்று விடுவாய்கிறார். இப்ப விமர்சிக்கிட்டே இந்த நம்ம நாளாவது எப்படி இது எப்படி, இப்ப சண்டை செய்யறான், நம்ம பிள்ளை அடிக்கிறான், சீன்றான், ஆளை கடத்துறான். இப்ப என்ன நான் நினைச்சேன் என்ன பண்ணா, அவன் தொட்டானா ஆடுறான்னு சொல்லியிருந்தா அவனும் மண்டையோட தெருவில் தான் தெரியும். அந்த நிலைக்கு நம்ம போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அந்த நிலைக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நீ எல்லாம் வயசானவன், என் பசங்க இப்படி நெஞ்சில பிடிச்சதா விழுந்தா எந்திரிக்க 20 நிமிஷம் ஆகும். சேட்டை பண்ணிட்டா அலையக்கூடாது தம்பி. தம்பி எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. அதனால அன்பிற்குரியவர்கள், அருமை உடன் பிறந்தவர்கள், அச்சுறுத்தல், அடக்குமுறை, ஒடுக்குமுறை, ஏச்சு, பேச்சு, அவமானம் இதையெல்லாம் தூக்கி தள்ளிட்டு இனமும் இனமானம்தான் முதன்மையானது என்ற உணர்வோடு ஒன்றிணைந்து இந்த களத்தில் நிற்கணும். இது ஒரு புதிய களம் என ஏற்கனவே நம்ம அந்த தேர்தலை சந்திருக்கோம். இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை முதல்ல சந்திக்கிறது ஒரு படிப்பினை. அடுத்த முறை இப்படியெல்லாம் நமக்கு நடக்காமல் நம்ம பார்த்து கொள்ள முடியும். அதனால தம்பிகள் சொன்னது போல நாம் வந்தால் ஆட்சியில் என்னென்ன செய்வோம், எவ்வளவு நலத்திட்டங்களை கொண்டு வருவோம், சாலை எப்படி பராமரிப்போம், தூய குடிநீரை எப்படி விநியோகிப்போம், தடையற்ற மின்சாரம் கொண்டு வர எப்படி பாடுபடுவோம், ஏரி குளங்களை தூர்வாருவோம், நீர்நிலைகளை பராமரிப்போம், பாதுகாப்போம், குப்பைகள் இல்லாத ஊர்களாக நகரங்களாக நமது மண்ணை நாங்கள் மாற்றுவோம் என்கிற உறுதியெல்லாம் கொடுத்து நீங்கள் நம் மக்களிடத்திலே வாக்கு கேளுங்கள், அவர்கள் தருவார்கள். உங்களுக்கு தெரியுமா, மிகப்பெரிய கட்சிகளுக்கு கூட வாக்ககத்தில் வாக்கு விழாமல் இருந்தது உண்டு. தமிழகத்தின் அத்தனை வாக்ககத்திலும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு விழாமல் இருந்ததே இல்லை. சில கிராமங்களில் நம் கட்சியோ கொடியோ அந்த கட்சியில் ஒரு உறுப்பினரோ இல்லாத கிராமங்களில் கூட 300, 400, 500, 600 என்று வாக்குகள் நமக்கு விழுந்திருக்கிறது என்றால் மக்கள் நம்மளை தேடுகிறார்கள், நேசிக்கிறார்கள், நம்மை நோக்கி திரும்புகிறார்கள், பயணிக்க பிரியப்படுகிறார். எல்லோரும் வந்து களத்தில் நின்று களப்பணியாற்றுவார்கள் என்று எதிர்பார்க்க முடியாது. ஆனால் வாக்கை செலுத்திவிட்டு நம்மளை வலிமைப்படுத்துவார்கள், அதுவே போதுமானது. சிலர் பொருள் தருவார்கள், சிலர் வாக்கு என்கிற மதிப்புமிக்க வலிமையை தருவார்கள். அதனால் களத்தில் நெருங்கி மக்களோடு நில்லுங்கள். எனவே அன்பிற்குரிய சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், தொடர்ந்து தொய்வின்றி களப்பணியாற்றி வெல்வதற்கு நீங்கள் போராடுங்கள். புரட்சி வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. நான் தமிழர்.